பிரைஸ் லார்ட். யோபு 22ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொர்க்க வெள்ளியுமாயிருப்பார் என்று வார்த்தை இருக்கிறது. அன்பின் மிகுதியினால் நாம் தங்கம், பொன், வெள்ளி போன்ற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவோம். எப்பொழுது சர்வ வல்லவர் தாமே நமக்கு பசும் பொன்னாக இருப்பார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதோடைய 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, சர்வ வல்லவரிடத்தில் நாம் மனம் திரும்பினால், நாம் மனம் போன போக்கில் போகாமல் கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பினால், கர்த்தருடைய வழியில் நாம் மனம் திரும்பினால், அடுத்ததாக அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நாம் மனம் திரும்பும் போது, கர்த்தருக்கு நேராக நம்முடைய மனம் முற்றிலுமாக திரும்பும் போது, நம்முடைய கூடாரத்தை சுற்றிலுமே அக்கிரமம் இருக்காது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நாம் வசிக்கின்ற வீட்டில் கூட அக்கிரமம் அணுக முடியாது. எப்பொழுது என்றால், நம்முடைய மனம் கர்த்தரை நோக்கி திரும்பினால் இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று வார்த்தை கூறுகிறது. நாம் மனம் திரும்பினால் அப்பொழுது நமக்கு சர்வ வல்லவர் பசும் பொன்னாக மாறுவார், நமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். இதனால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குது என்று பார்த்தோம் என்றால், சர்வ வல்லவர் மேல் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கும். மற்றும் எப்பொழுதுமே நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய முகத்தை ஏறெடுக்கிறவர்களாக இருப்போம். எந்த மனுஷனையோ அல்லது வேறு எந்த காரியங்களையும் சார்ந்து நாம் இருக்க மாட்டோம். மாறாக நம்முடைய முகங்கள் எப்பொழுதுமே கர்த்தரையே நோக்கி கொண்டே இருக்கும். நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே நமக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் போது, நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் வழி திகைத்து நிற்கும் போது எப்படி நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டினதோ, அதே போல வழி திகைத்து நிற்கும் போது எங்கே செல்ல வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், எந்த பாதையில் நடக்கணும், எது தேவனுக்கு பிரியம் என்று குழம்பி போய் நிற்கிற காரியங்களில் தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய பாதையில் பிரகாசிக்கும். அந்த பாதையில் நாம் நம்பிக்கையாக நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சர்வ வல்லவராகிய தேவன் நமக்கு பசும் பொன்னாக இருக்க வேண்டும், சொக்க வெள்ளியாக இருக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடம் நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.